ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகுல பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் மதிக்கிட்ட பேசுறாங்க. "என்ன மதி, இந்த மாரி எல்லாரோடையும் எதிர்த்து எதிர்த்து பேசி தான் உன்ன கல்யாணம் பண்ணி வச்சோமா? அவங்க தான் வயசானவங்க. அதுவும் அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு தெரியும்ல. எதுக்கு நீ இந்த மாரி அவங்களோட சண்டை அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் எந்த தப்பும் பண்ணல." அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "சரி உங்க அப்பா, அம்மா வர சொல்லலாம் இரு." அப்படின்றாங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, "இல்ல வேண்டாம். அவங்க ஏற்கனவே உடம்பு முடியாதவங்க. அவங்க எதுக்கு வரணும்?" அப்படின்றாங்க. "இல்ல சுரேஷும் வர சொல்றேன். அவங்களையும் வர சொல்றேன். என்ன ஏதுன்னு பேசி முடிவு எடுக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பாக்கு கால் பண்றாங்க. மதியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இந்த மாரி மதி இப்படி பண்ணிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதியோட அம்மாகிட்ட சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். இந்த மதி பிரச்சனை 2, 3 நாளா உடம்பு ஏதோ படபடன்னு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சுரேஷும் வந்துடுறாங்க. மதிக்கிட்ட போயிட்டு சமாதானமா பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. இங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிட்ட மதி கத்துறாங்க. "எதுக்கு நீ இந்த மாரியெல்லாம் பண்ற? எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கின? புடிக்கலன்னா வேணான்னு சொல்லிட்டு போ வேண்டியது தானே?" அப்படின்ட்டு. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, "நானா உங்கள கல்யாணம் பண்ணிக்கல, வேண்டான்னு தான் சொன்னேன். எல்லாம் உங்க மாமா பண்ணது தான்." அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜும் மலரும் வந்துடுறாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதி கிட்ட, "என்ன உங்க அண்ணாவும் உங்க அண்ணியும் நீ தான் வர சொன்னியா?" அப்படின்றாங்க. "இல்ல, நாங்களே தான் வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதிய பார்க்க போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பார்த்தீங்கன்னா, மதிகிட்ட சண்டை அடிச்சுன்னு இருக்காங்க. அப்ப பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, சுரேஷ தனியா கூப்பிட்டு வந்து பேசுறாங்க. இங்க மலரும் பார்த்தீங்கன்னா, மதிகிட்ட சாரி கேட்குறாங்க. "நீ பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு மதி." அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்கக்கா விடுங்க. நான் செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டேன்னு." 2 பேரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டுக்கிறாங்க. இங்க பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா, "இங்க அண்ணி மட்டும் என்ன வீட்ல நிம்மதியாவா இருக்கா? நைட்ல கால் வலி வீங்குது தெரியுமா? நான் சமாதானம் பண்ணி அண்ணிய வீட்ல வச்சிருக்கேன். ஏன் நீ மதிய புரிஞ்சுக்க மாட்ற? நீங்க கொஞ்ச நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல." அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷும் மதிக்கிட்ட வந்துட்டு, "சரி ஓகே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நீ சொல்ற மாரி நான் நடந்துக்கிறேன். நான் சொல்ற மாரி நீ நடந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் கிட்ட "நாங்க கிளம்புறோம்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.